வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது முக்கியம் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் டிஸ்னியோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் D23 இவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் காமிக்கப்பட்ட எந்த ஒரு ட்ரெய்லருமே இப்போதைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்படல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. மிக முக்கியமாக டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதை பார்த்தா ஆன்லைன்லேயே இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஒரு வித்தியாசமான சீரிஸாக தான் பிரசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அந்த சீரிஸ் ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, யார் முக்கியமான வில்லன் அண்ட் மொதல் சீசன் எப்போ தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மொத்தத்தை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டேர்டெவில் பார்ன் அகைன்ல எத்தனை எபிசோட் இருக்க போது, இது எத்தனை சீசனாக வரப்போகுதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கெவின் ஃபெய்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான் மொத்தம் 18 எபிசோடு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இது மொத்தத்தையும் ஒரே சமயத்தில் எடுக்கிறது கஷ்டம், அதனால இந்த ரெண்டா பிரிச்சிடலாம் சொல்லி இப்போதைக்கு 18 எபிசோட 2 சீசனா பிரிச்சிருக்காங்க. 9 எபிசோடா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுல முதல் சீசன் அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். மார்ச் மாசம் வர மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சீக்கிரமா தாங்க வருது. அடுத்த வருஷம் பிகினிங் கிட்டேயே நீங்க இந்த பக்கம் டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 8 எபிசோடா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a pure R-rated series. டிவி மெச்சூர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேட்டிங்கே கொடுத்துட்டாங்க. கிங்பின் அப்பியர் ஆன வின்சென்ட் டெனாஃப்ரியோ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்ததை விட இந்த சீரிஸ் படு பயங்கரமா இன்னும் ப்ரூட்டலா இருக்க போதுங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அதுக்கேற்ற மாதிரி சில முக்கியமான வில்லன்களை தான் இறக்கியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த நெட்ஃபிளிக்ஸை விட இந்த பக்கம் இந்த சீரிஸ்ல அதிகமான வயலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. அது என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரை நான் இங்கே ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்காங்க. யாராவது ப்ளே பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிடுங்க, யூடியூப் சேனல் போயிடும். பட் அந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓப்பனிங் இந்த பக்கம் நம்ம மேன் பேண்டாக் அண்ட் கிங்பின் 2 பேருமே ஒரு கஃபேல உட்காந்து பேசுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். எக்கோ சீரிஸோட முடிவுல இந்த பக்கம் நம்ம கிங்பின் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட மேயரா நிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாங்க. அதே இப்போதைக்கு நம்ம கிங்பின் பார்த்தீங்கன்னா நிஜமாலே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமாவே இந்த பக்கம் மேட் மேடாக் தான் ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து மொத்த சிட்டியுமே பார்ப்பாரு. அதை விட இப்போதைக்கு நம்ம கிங்பின் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பில்டிங் உயரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் அமைச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த ஓட் கேட்கிற மாதிரி ஓட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரேலியுமே பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரேலிக்கு நடுவில் இருந்து நம்ம மேன் மேடாக்குமே வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ மேன் மேடாக் இந்த பக்கம் கிங்பினை பார்த்து இந்த மொத்த நியூயார்க் நகரமே ரத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நகரம் தான். ஹீரோஸ் வில்லன் ஆவாங்க, வில்லன் ஹீரோஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒயிட் டைகரை லைவ் ஆக்ஷன்ல பார்க்கலாம். ஸோ ஒயிட் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பிளாக் பேந்தர் மாதிரி தான் இருப்பாப்ல. பட் அவருடைய ஆரிஜின், அவருடைய இந்த பவர்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா செப்பரேட். நான் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஒயிட் டைகரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு மாடர்ன் காமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பதிலாக இப்போதைக்கு இந்த சீரிஸ்ல வரப்போற அந்த ஒயிட் டைகர் ஒரிஜினலா உருவாக்கப்பட்ட ஹெக்டர் அயலான்னு சொல்ல போற அந்த ஒயிட் டைகர் ஒரு வயசானவராக தான் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். அவருமே ஒரு விஜிலாண்டியா தான் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காரு. அந்த மாஸ்க் சூட் எல்லாமே அவர் போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அண்ட் அவர் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சப்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பல மாபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ண தெரியாதனமா ஒருத்தன் ட்ரெயினுக்குள்ள வந்து செத்துறான். அண்ட் அவன் சாவுக்கு இந்த ஒயிட் டைகர் தான் காரணம் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் இப்போதைக்கு ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இப்போதைக்கு ஒயிட் டைகரை மீட் பண்றதுக்காக மேன் மேடாக் வந்திருக்காரு. மேன் மேடாக்கை பார்த்த ஒயிட் டைகர் இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா நாசமாகிட்டே இருக்கு, இந்த நாட்டை திருத்தி நேர்வழியில் கொண்டு போறதுக்கு ஒரு ஹீரோ தேவை அப்படின்னு சொல்ல நம்ம மேன் மேடாக் லைட்டா சிரிப்பாரு. சிரிப்பேச்ச ஒரு விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆப்வியஸா அவர் டேர்டெவிலா ரிட்டர்ன் ஆக போறாரு. இந்த சீரிஸ் வந்து ப்ரீவியஸா நடந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸோட சில விஷயங்கள ஒத்து போகுது. மொத்தமா வந்து அது ஒரு கேனான்ங்கிற மாதிரி காமிக்காம சில முக்கியமான அந்த பிளாட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து தான் ரன் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த சீரிஸை நீங்க ஒரு சாஃப்ட் ரீபூட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கிங்பினுக்கு மேன் மேடாக் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சோ நீ நிஜமாலே வக்கீலா தான் இங்க வந்திருக்கியா, இல்ல உன்னுடைய டார்க்கஸ்ட் செல்ஃப் தான் மீட் பண்ண வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சோ விச் மீன்ஸ் கிங்பினுக்கு மேன் மேடாக் யாருங்கிற விஷயம் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பனிஷருமே பார்த்தீங்கன்னா டேர்டெவில ரெகக்னைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ப்ரீவியஸா நடந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸோட முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ் அப்படியே உள்ள கூட்டு வந்திருக்காங்க. மேன் மேடாக்குமே ஆப்வியஸா இப்போதைக்கு நியூயார்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரிட்டர்ன் ஆகி தான் ஆகணும். அந்த வகையில ஒயிட் டைகரோட அட்டர்னியா தான் பாசிபிளி மேன் மேடாக் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட் ரூம் டிராமாஸ்ல இன்ட்ரோடியூஸ் ஆவாரு நம்புறேன். சோ ஒயிட் டைகர் என்ன மாதிரி டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து மேயரா இந்த பக்கம் நம்ம கிங்பின் ரன் ஆயிட்டு இருக்கேன். அவரை எதிர்த்து பல மியூரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சிவர்கள்ல இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அவரை எதிர்த்தும் சில முக்கியமான இந்த விஜிலாண்டிஸை சப்போர்ட் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூரல்ஸ் இருக்கு. மியூரல்ஸ்னா எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி கிங்பின் அண்ட் டேர்டெவில் இங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி இல்லைனா அவங்களை எதிர்க்கிற மாதிரி நிறைய கிராஃபிட்டிஸ் வரைஞ்சிட்டு இருக்கான், அதாவது பிக்சர்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கான் சவத்துல. அவனை தான் மெயின் வில்லனா அந்த சீரிஸ்ல இறக்க போறாங்க. ஏன்டா சாதாரண பிக்சர் வரையறவங்களாம் ஒரு மெயின் வில்லனா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மெயின் வில்லனோட ஒரு லுக் மட்டும் இந்த ட்ரெய்லர்ல சில இடங்களை காமிக்கப்பட்டிருக்கேன். அவன் டேர்டெவிலோட ஒரு மிக முக்கியமான வில்லன். டேர்டெவிலே ஒரு கட்டத்தில் நான் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கொடூரமான அரக்கனா பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மியூஸ் ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லர். அவன் சாதாரண சீரியல் கில்லர்லாம் இந்த பக்கம் நம்ம டேர்டெவிலுக்கு வில்லனா நீங்க நினைப்பீங்க. அவனுக்குமே ஒரு செட் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. அவனுடைய ஆரிஜின் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் தெளிவா தெரியலங்க. காமிக்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 இஷ்யூஸ்ல தான் பேர் ஆகியிருப்பாப்ல. அவனுடைய பேக் ஸ்டோரி, அவனுடைய உண்மையான பேர் என்னன்னு கூட நமக்கு இது வரைக்கும் தெரியல. அவனை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஹோம்லெஸ் கை தலையில தொப்பி போட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். பட் அவனுடைய ஃபேஸ் ரிவியூல நீங்க பாத்தீங்கன்னா தக்காளி பயந்து 4 நாள் தூங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. மியூஸுங்கிற மாதிரி தான் இந்த வில்லனை இந்த மொத்த காமிக்ஸ்லுமே வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பட் சூப்பர் ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்பீட் அண்ட் மிக
முக்கியமாக ஒரு கடத்தில் டேட்டவிலே இவன் உடம்பு ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வேலை செய்யுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்க எல்லா சென்சரி இன்ஃபர்மேஷனுமே இவன் உடம்பு உள்வாங்கிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதாவது டேட்டவில் வழக்கமாகவே இந்த மாதிரி எதிரிகளை என்ன மாதிரி பந்தாடுவார், சத்தத்தை வச்சு தானே. டேட்டவிலோட அந்த ரேடா சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமானது. சுற்றி கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவருடைய ரேடா சென்ஸ் ஒர்க் ஆகும். எங்கே என்ன நடக்குதுங்கிறத அந்த ரேடா சென்ஸை வச்சு தான் டேட்டவில் கணிப்பாரு. பட் எந்த ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனும் இந்த டேட்டவிலுக்கு ரீச் ஆகலனா உண்மையிலே குருடம் போல தான் அவர் நிற்பாருங்க. நம்ம கண்ணுக்கு லைட் வரலன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுல, அந்த போல தான் இந்த பக்கம் நம்ம மியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சென்சரி இன்ஃபர்மேஷன் லைக் சவுண்டாக இருக்கட்டும், அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ், ஸ்மெல் முதற்கொண்டு தன் உடம்புல பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சுப்பானா. ஒரு பிளாக் ஹோல் போல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே தன் உடம்புல இழுத்து வச்சிருக்க அந்த காந்தனால நம்ம டேட்டவிலால இந்த பக்கம் டைரக்டா மியூஸ் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா மாறும். அதுவே டேட்டவிலுக்கு மியூஸை ஒரு பயங்கரமான வில்லனா மாத்துது. டேட்டவிலை விட எனக்கு தெரிஞ்சு டேட்டவிலோட அசிஸ்டண்டா வர பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு தான் மியூஸ் ஒரு முக்கியமான வில்லனா வந்திருப்பாப்ல. பட் அதை சீரிஸ்க்காக டேட்டவில் வில்லனாவே கூட்டு வர ட்ரை பண்றாங்க. மியூசிக்னு செட் ஆஃப் எபிலிட்டிஸ் இருக்கு. பட் அவர் இன்ஹியூமனா இல்ல மியூட்டன்டா சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிளி அவர் ஒரு மியூட்டன்டா பிரசன்ட் பண்ணுவாங்க தான் தோணுது. காமிக்ல அவர் வரைகிற இல்ல அந்த கிராஃபிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு தேவையான பெயிண்ட்ஸை மனிதர்களை கொண்டு, அதுவும் நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொண்டு அவங்க ரத்தத்து மூலியமா தான் உருவாக்குவாராம். டேட்டவில் ஒரு கட்டத்தில் அதை பார்த்து பயந்துருப்பாரு. என்னடா அவன் ரத்தத்தை வச்சு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய இடத்துக்கு போய் பார்த்தா நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படியே தொங்க விட்டுப்பட்டிருப்பாங்க. லிட்டரலா பிளட் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம மியூஸ். ஒரு பயங்கரமான சைக்கோ பார்த்துங்க. இந்த அளவுக்கு அவனை சைக்கோவா இந்த சீரீஸ்ல காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடங்களில் பிளட் ட்ராப் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் பற்றி அமைக்கப்பட்டிருக்க அந்த காந்தனால மியூஸ் ஒரு பயங்கரமான சைக்கோவை காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பண்றாங்களா பொறுத்து பார்ப்போம். ஸோ அவர் ஒரு முக்கிய வில்லனா வராரு. அவர் இந்த பக்கம் கிங்பினுக்கு சம்பந்தப்பட்ட பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஊருக்குள்ள ஒரு கெட்டவன் சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக கிங்பின் நம்ம டேட்டவில் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியும் சீக்வன்ஸ் அந்த டைலாக்ஸ் பற்றி அமைக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த மியூஸ் வந்து காமனாவே கிங்பின் அண்ட் நம்ம டேட்டவிலுக்கு வில்லனா தான் வரப்போறாரு நம்புறேன். நம்ம கிங்பினை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா ஊருக்குள்ள ஒரு விஜிலாண்டிஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் மேயராவே மாறாரு மனுஷன். விஜிலாண்டிஸ் சொல்லும்போது நம்ம ஒயிட் டைகர் மாதிரி இந்த பக்கம் டேட்டவில், ஸ்பைடர்மேன் கூட ஒன் ஆஃப் த விஜிலாண்டி தான். இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கிங்பின் மேயராவே மாறாரு. அவரை இந்த பக்கம் நம்ம டேட்டவிலால தனியா தடுக்கவே முடியாது. மேயரா மாறிட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் மேன் மர்டாக் கிங்பினை பார்த்து நீ உனக்கான எல்லையை மீறிட்டனா தக்காளி நான் வந்து இறங்கி சம்பவம் செய்வேண்டா அப்படின்னு சொல்லுவாப்புல. மேன் மர்டாக்கா வருவியா டேட்டவிலா வருவியான்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல நம்ம டேட்டவில் இது வரைக்கும் பண்ண சம்பவங்களை ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. தன்னுடைய எல்லையை மீறி தக்காளி இறங்கி பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா பொழக்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸா பட்டாசா அமைச்சிருக்காங்க. லீக் ட்ரெய்லரை காமிக்க முடியாதுங்க. ஃப்ரேம் டு ஃப்ரேம் பிரேக் டவுன் பண்ணலான்னு பார்த்தா தக்காளி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. பட் இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ரேஜ் ஃபுல் டேட்டவில் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க தான் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 வித்தியாசமான மாஸ்க் ஆஃப் டேட்டவில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுல ஷீ ஹல்க்ல வந்து அந்த டேட்டவில் மாஸ்க் எல்லோ மாஸ்க்கும் இருக்கு. அதே மாதிரி நான் நோட் பண்ணது ஒரு பிளாக் கலர் மாஸ்க் இருக்கும். பேக் இன் பிளாக் அந்த டேட்டவில் பிளாக் சூட் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆனது. ஸோ அந்த பிளாக் சூட்டா பாசிபிள் எனக்கு இந்த சீரிஸ்ல காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சூட் எப்பறம் டேட்டவிலுக்கு வந்துச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா வெல் அதுக்காக தான் ஷீ ஹல்க் சீரிஸ்க்கு அந்த இடத்துக்கே இந்த பக்கம் டேட்டவில் வந்துருப்பாப்ல. அந்த டெய்லரை மீட் பண்ணி ஏகப்பட்ட விதவிதமான சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டேட்டவில் ரெடி பண்ணியிருக்கணும். 10வது வரைக்கும் அந்த கேஸ்ல இருந்து இந்த பக்கம் டெய்லரை விடுவிச்சு வேற கொடுத்துருக்காரு டேட்டவில். சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? கலர் கலரா வச்சுக்கடா சூட் அப்படின்னு சொல்லி அந்த டெய்லர் உருவாக்கி கொடுத்துருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த 18 எபிசோட்ல 5 விதமான வித்தியாசமான சூட்டை கண்டிப்பா டேட்டவில் போட தான் போறேன்னு. ஷீ ஹல்க் வருவாங்களாம் தெரியல. ஸோ ஷீ ஹல்கை மீட் பண்ண போகும்போதெல்லாம் பாசிபிள் அந்த எல்லோ கலர் சூட் போடலாம். அண்ட் அப்கிரேடட் சூட் அந்த ரெட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஏதாவது ஒரு முக்கியமான சண்டைக்கு வந்து போடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆன்லைன்ல லீக் ஆன அந்த பனிஷர் கூட இருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே அவர் ரெட் கலர் சூட் தான் போட்டுருக்காரு. பாசிபிளி சீசன் ஃபினாலேல அந்த ரெட் கலர் சூட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதோ ஸ்டோரி எழுத பண்ணலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் பனிஷர் ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் தான் பனிஷர் காமிச்சிருக்காங்க. பனிஷர் கையில ஒரு கோடாரியோட இந்த பக்கம் நம்ம டேட்டவில் அடிக்க வராரு. முதல்ல ஒரு கொல்ல வராரு. அவர் கண்ணில் இந்த ரீச் உங்களால பார்க்க முடியும். தாடியெல்லாம் வச்சிருப்பாப்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எதுக்கு இந்த பக்கம் நம்ம பனிஷர் டேட்டவில் அடிக்க வராதுன்னு சுத்தமா புரியல. பட் டேட்டவில் நான் தான்ப்பா என் கையில கோடாலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதான பத்திரமா தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் திரும்பவும் பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து டீரேஞ்ச்டா மாறி இருக்காரு. ஏன் மாறினாருன்னு தெரியல. பட் மேபி இந்த சீக்வன்ஸ் வந்து அந்த என் கேமுக்கு அப்புறம் பிரசன்ட் ஆகிற சீக்வன்ஸா அமைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி எக்கோல 5 வருஷம் கேப்ல நம்ம டேட்டவில் வேனிஷ் ஆகல, அந்த ஸ்னாப்ல டஸ்ட் ஆகலன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி பனிஷரும் டஸ்ட் ஆகலங்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அதுல பனிஷர் மேபி அவங்க சொந்தமான யாராவது ஒருத்தனை இழந்து இந்த பக்கம் டிரேஞ்ச்டா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த சீரீஸ்ல இந்த பிளிப்பான அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸும் இருக்காம தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் ஃபினாலேல கண்டிப்பா பனிஷர் அண்ட் டேட்டவில் ஒன்னா சேர்ந்தா சண்டை போட போறாங்க. அது எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்ப்போம். அதை தொடர்ந்து மியூஸ் மட்டும் ஒரு முக்கியமான வில்லனா வரப்போறதுல புல்சையும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரிஜினல் டேட்டவில் சீசன் 3ல வந்த அதே புல்சை ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருக்காப்ல. அந்த சமிட்ல அவருக்கு ஒரு மெட்டல் ஸ்பைனுமே கொடுத்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த சீசன்ல அவர் பாசிபிளி கேரன் பேச்சை போட்டு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கான். ஸோ டேட்டவில் வெர்சஸ் புல்சைங்கிற ஒரு ஃபைட் ரிட்டர்ன் ஆக போது அவருடைய ஐகானிக் டாக்டிக்கல் லுக்ல தான் வந்திருக்காரு. சீசன் 3 அவர் பிளான் பண்ண மாதிரியே பாசிபிளி கேரன் பேச்சை அவர் போட்டு தர ட்ரை பண்ணலாம்.
போட்டு தள்ளிட்டு வரான்னு தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாகி நெல்சன் அண்ட் கேரன் பேஜ் ஒன்னா இருக்கும்போது சீக்வன்ஸ் பத்தி காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த சீசன்ல ஒரு முக்கியமான கேமியோவே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் மார்வல் நம்ம கமலா கானோட அப்பா யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல அப்பியர் ஆக போறாரு. சப்போர்ட்டிங் ரோலா இல்லை சும்மா ஒரு கேமியோவான்னு தெரியல. பட் இந்த சீரீஸ்க்கும் கமலா கானோட அந்த மிஸ் மார்வல் சீரீஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்கதான் போது. இது ஒரு பேங்க் ஹைட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுல டேர்டெவில் மேல கன் பாயிண்ட்ல இருக்க ஒருத்தனை அசால்ட் அந்த பக்கம் டேர்டெவில் அடிச்சு பொழந்துட்டாங்க போறாரு. அந்த இடத்துல யூசுப் கான், யார்பா நீ, என்ன மாதிரியான லாயர் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, டேர்டெவில் ரியல் குட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போவாரு. இது அகைன் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் கான ரெஃபரன்ஸ் தான். ஸோ இந்த சீரீஸ்ல சில டைம் ஜம்ப் இருக்கதான் போகுது. பட் அந்த டைம் ஜம்பை எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். செம்ம கிரவுண்டடா இருக்க போது. அதே மாதிரி நம்ம கிங் பினா பயங்கரமாகவும் போர்ட்ரே பண்ண போறாங்க. மேரா மாறுவாரான்னு தெரியல. மாறினா நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவில் ஒன்னா சேர்ந்து டீம் அப் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. மேபி சொல்ல முடியாது. ஸ்பைடர்மேன் 4க்கான லீடப் பாசிபிள் இந்த சீசன் 1லயே கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னா தான் இருக்கு. ஆக்ஷனுமே சில இடங்களை பக்காவா காமிச்சிருக்காங்க. ஆனா ஃபுல் ட்ரெய்லர் வந்தாதான் இதை நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க தெரியல, காத்திருப்போம். ஸோ எத்தனை பேர் ஆக்சுவலாக இந்த டேர்டெவில் ட்ரெய்லரை பார்த்தீங்க, உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.